பார்த்தாலே வேறு எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பார்த்துக்கோங்க. பாலம் இருக்குங்க, அந்த பாலத்தில் ஒரு சிறுத்தை கிராஸ் ஆகிருக்கு. அவர் சொன்னார் இதில் ஒரு ஓப்பன் மாதிரி இருக்குங்க ஃபுல்லாகவே, அதுவே பயமாக இருக்குங்க. எனக்கு பின்னாடி வந்து பயங்கரமான காடு. ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. நைட்டு தனியாக நடக்கிறதுக்கே பயமாக தான் இருக்குது. விடிஞ்சிருச்சு. நேற்று வந்து சிறுத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு பின்னாடி ரோட்டை கிராஸ். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஸோ இன்றைக்கி என்ன விளாக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து கர்நாடகா மாநிலத்தில் வந்து ஒரு லோகனகல்லின்னு ஒரு ஏரியாவில் பிஜி பாளையான்னு ஒரு வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். நானே ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு தரமான சம்பவத்தை அந்த வீடியோவில் பார்த்தேன். அதாவது வைல்ட் டாக் வந்து ஒரு கடாமான ஹண்டிங் பண்ணுறது, ஒரு கூட்டமாக சேர்ந்து அந்த வைல்ட் லைஃப் சஃபாரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பியிருப்போம். அது வரைக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ வந்திருக்கும். இது அதோட கண்டினியூஸ் தான், ரெண்டாவது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கேருந்து கேர்மாலம் ஹாசனூருக்கு வந்து நைட் ரைட் போயிருப்போங்க. அங்கே போயிட்டு ஒரு ரெசார்ட் எடுத்து தங்கியிருப்போம் ரூமில். அதுதான் வந்து ரெண்டாவது வீடியோவாக வரப்போகுது. ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது வந்து ரெண்டாவது வீடியோ வரப்போகுது. நம்ம சேனல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நிறைய ஃபாரஸ்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய வைல்ட் லைஃப் சஃபாரி சம்மந்தப்பட்டது, ஃபாரஸ்ட் ஸ்டே சம்மந்தப்பட்டது, நிறைய த்ரில்லிங்கான வீடியோஸ், ட்ரைபல் பீப்புள்ஸோட லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், நைட் ரைடு இதெல்லாமே போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ அதாவது கேர்மாலம் போயிட்டுருக்கோம். இப்போ பிஜி பாளைய சஃபாரி முடிச்சுட்டு டைம் பார்த்திங்கன்னா 7:10 ஆகுது. நம்ம ஹாசனூரில் ரூம் புக் பண்ணியிருக்கிறதுனால இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். அதுக்கு வந்து இந்த வழியாக தான் போகணும். கேர்மாலம் போய் ஹாசனூர் போய் அதுக்கப்புறமா பாமா ஹோட்டலுக்கு பின்னாடி தான் அந்த ரூம் புக் பண்ணியிருக்கோம். இந்த ரோடுமே வந்து ஒன் ஆஃப் த பயங்கரமான ரோடுங்க. அது எலிஃபெண்ட்டுக்கு பேர் போன ரோடு. அங்கே வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா பகல்லையே நிறைய யானை வந்து எங்களுக்கு சைட் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இதுவுமே ஃபாரஸ்ட் ரோடு தான். அங்கங்கே அனிமல் கிராசிங் அந்த சைன் போர்டெலாம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே உடச்சும் போட்டிருக்கு யானை. அதாவது உண்மையிலே அந்த பிஜி பாளைய சஃபாரி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அந்த வீடியோவில் ஒரு மான், ஒரு புள்ளி மான் தான் நினைக்கிறேன், கொம்பு வேறு பெருசாக வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து ஒரு 10-20 வைல்டு டாக் வந்து அட்டாக் பண்ணி ஃபுல்லாகவே கடித்து ஃபுல்லாகவே சாப்பிட்டுச்சுங்க. நாங்கள் ரிட்டன் வரும்போது தான் அந்த இடத்துல மான் இருந்த தடையுமே இல்லைடா, ஃபுல்லாகவே சாப்பிட்டுச்சு. மான் இருந்த தடையுமே தெரியல, நொறுக்கிட்டானு. அந்த நம்ம ஒரு தெருநாய் சண்டை போடும் தெரியுமா, ஒரு இது சாப்பிடும்போது இன்னொரு இது சத்தம் அப்படின்னு கத்தும்ல, அந்த சவுண்டு மாதிரியே தான் கேட்குது. அதுவும் ஒரு நாய் வகை தான். ஆனால் ஃபாரஸ்ட்டில் வாழுது. பயங்கரமான டாக்டா. அப்படி கடிச்சு கவ்வி ஒரு பக்கம் ஒரு சதையை இழுத்துட்டு போகும்டா. அது இல்லை அப்போ தான் அடிச்சிருக்கானா, கடிச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தானு எல்லாரும். நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெளியில் தான் 2 வைல்ட் டாக் நின்றுச்சு, அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் பார்த்தா உள்ளே நிறைய நிற்கிதுன்னு பார்த்தா ஹண்டிங். ஹண்டிங், ஆமாம் நான் தான் சொன்னேன் உள்ள ஹண்டிங் அப்படின்னு. அப்புறம் அவர் இன்னொரு ஜீப்புக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஹண்டிங் நடந்திருக்கீங்க அப்படின்னு. டைம் வந்து 7:50 ஆக போகுது. இங்கே கர்நாடகா செக் போஸ்ட்டு தாண்டி தான் வந்து அடுத்து தமிழ்நாடு பார்டருக்குள்ளே போவோம். தமிழ்நாடு பார்டரில் பார்த்தீங்கன்னா கேர்மேலம் செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த 2 செக் போஸ்ட்டுமே வந்து 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து கர்நாடகா செக் போஸ்ட்டை வந்து 9 மணிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து தடுக்க மாட்டாங்க. வந்துருச்சு, செக் போஸ்ட் வந்துருச்சு. இதுதான் அந்த செக் போஸ்ட். இல்லை அவர் எப்போ உள்ளே போனீங்க என்னன்னு கேட்குறாங்க. அதான் பையன் சொல்கிறேன், நான் தான் என்ட்ரி போட்டோம் அப்படின்னு. நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு இவரு. ஏன்னா செக் போஸ்ட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கீங்க. இதே மாதிரி தான் அந்த அன்னைக்கு நாங்கள் நைட்டு வரும்போது அத்தம் காடுறா, ஒரு லைட்டு கிடையாது, அதில் ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்காரா. இப்போ நம்ம அவர் என்ன பெக்கரா இல்லை சைக்கோவா என்ன டீம்னே எங்களுக்கு தெரியல. ஒரு இந்த பக்கமும் ஊர் கிடையாது, அந்த பக்கமும் ஊர் கிடையாது, நடுவில் காடு, ஃபுல்லாக யானை காடு, புலிக்காடு. அது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அது
என்னடா டேய் ஏடா டஃப் கொடுக்குறீங்க. இங்கே ஏரியா இருக்கிறதுனால அவங்க தைரியமாக இருக்காங்க. அதாவது செக் போஸ்ட்னாலும் நமக்கு தான் வந்து செக் போஸ்ட். இந்த ஊர் மக்கள் தான் வந்து ரோட்லேயே உட்காந்துருக்காங்க, நடந்து போகிறாங்க, பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு வண்டி போகும்போது தான் என்ட்ரி கேட்டாங்க, ரிட்டன் வரும்போது சும்மா டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டாங்க. அதனால் அமௌண்ட்டு கேட்கல, ரிட்டன் போயிட்டுருக்கோம். நைட்டு சஃபாரி வச்சாங்கன்னு வைங்க, வேறு மாதிரி இருக்குண்டாடி. எல்லாம் டார்ச் அடிச்சுக்கிட்டு அது இந்த இப்போ நம்ம இந்த பெரியார் டைகர் ரிசர்வ்லாம் நைட் நடந்து போனோம்ல, அது மாதிரிலாம் இதிலலாம் போனோம்னா சங்கு தான். இப்போ நம்ம போனோம்ல பிஜி பாளையா, யானை மட்டும்தானே பார்த்துருக்காங்க. கில்லிங் அனிமெண்ட் இல்லைல்ல, அதாவது இந்த கடித்து சாப்பிட்ற மாதிரி. யானை மிதிக்கும், கொல்லும், ஓடிடும். இது 3 தான் பண்ணோம். ஆனால் இந்த ஹண்டிங் பண்ணுறது வந்து புலி இருக்குது, ஆனால் அது ரொம்ப ரேராக தான் சைட் ஆகிருக்காங்க. செக் போஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம மட்டும்தான் இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ப்ராப்பரான ஆன்சர் இருந்தால் உள்ளே விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. 9 மணிக்கு உள்ளே வந்தால் போதும். நம்ம வந்து 8 மணிக்கே உள்ளே வந்துட்டோம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே. இதுதான் அந்த போலீஸ் செக் போஸ்ட். எப்படி இதையும் 9 மணிக்கு அடைச்சிடுவாங்கமே. ஃபேமிலி மேன்ஸ் 2 செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம். இன்னும் ஒரே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. அந்த செக் போஸ்ட்டையும் தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டீப் ஃபாரஸ்ட்டு தான். இங்கே மேக்ஸிமம் இந்த வழியாக பஸ்ஸு வரும். அப்புறம் இங்கனைக்குள்ளேருந்து திம்பம் போய் தமிழ்நாட்டுக்கு போகிற ஏதாவது தான் வருமே தவிர, மற்றபடி பிரதான சாலைனா, ஆமாம், பிரதான சாலைனா உங்களுக்கு வந்து அதுதான். இந்த என்ன திம்மராஜா நகரா ஏதோ ஒன்று வருமே, சம்மராஜா நகர், அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு தான். அதுதான் இன்னும் போக போக ஃபாரஸ்ட் இன்னும் டீப் ஆயிருந்தா. அதாவது ரொம்ப ரொம்ப இது தோண்டி வச்சுருந்தாலும் அது பெரிய லெவல்லலாம் வந்து சப்போர்ட் பண்ணாதடா. டக்கு இந்த இதிலலாம் நடந்து வந்துருந்தா பயமாக இருக்குல்ல ரோடை பார்த்தா. முதல்ல நீ வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவேண்டா. அந்த 3வது செக் போஸ்ட் கேர்மாலத்தோடது உள்ளே வந்துட்டோம். இதை தாண்டிட்டோம்னா அடுத்து நம்ம ஆசனூர் போயிடலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து சத்தியமங்கலத்துக்குள்ள உட்பட்ட ஒரு வனப்பகுதி. நம்ம எத்தனை ஃபாரஸ்ட் போனாலும் நீங்கள் நைட்டு ஏதாவது ஒரு சின்ன ஏரியாவுக்கு போனீங்கன்னா கூட அது பார்க்குறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ இந்த ஏரியாவை பாருங்கள், நான் கடந்து போகிற பாதையை பாருங்கள். அதுவும் அந்த மாவனலா பிரிவுகள்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தாலே பயமாக இருக்குது. அது வண்டி போகுதுப்பா, அது கார். அதுதான் அந்த ஒரு மாதிரியா டூரிஸ்ட் வேன் மாதிரி சின்னதாக. முதல்ல நைட் ட்ரைவ்னால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சிட்டியில் போகிற நைட் ட்ரைவ்லாம் நல்லாயிருக்கும். என்னடா ஒரு பாட்டை கேட்டுட்டு அப்படி அந்த மாதிரி போகணும் நைட் ட்ரைவ். போய் இப்போ த்ரில்லிங்கான நைட் ட்ரைவ் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் உண்மையிலே இந்த புலி, இந்த சென்னாயெல்லாம் வேட்டையாடி தான் சாப்பிட்றானுங்க. அப்போ இதான் அது கூட்டமாக இருக்குல்ல. விரட்டிடுறானுங்க, சின்னதாகவும் இருக்கு, விரட்டி பிடிச்சிடுறானுங்க போல. ரோடை பார்த்தாலே வர எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. ஒரு சைடில் உட்காந்துருந்தா கூட தெரியாது. இந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு இப்போ ஏதோ ஒரு சிறுத்தையோ புளியோ உட்காந்துருந்துச்சுனாலும் நமக்கு தெரியாது. ஆனால் இதில் தான் காலையில் செல்ஃபி எடுக்கிறாங்க உட்காந்து. டப்புன்னு பின்னாடி வந்து கவ்விட்டு போயிருந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது. புளி இருக்குல்ல, பெருசாக இருக்கிறத தான் அடிக்கும். இல்லை சீரியஸாகவே சொல்கிறேன், பைசன் இருக்குல்ல, ஏன்னா அதோட ஹண்டிங்கோட இதே அதுதான். பெருசாக இருக்கிறத அடித்தா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடும், அழுக விட்டு. அழுக அப்படியே அந்த பாடியோட டேஸ்ட்டு அதிகமாகுமா, அதுக்கு அப்படியா. இந்த மரம் இங்கே தான் விழுந்துருந்துச்சு காலையில், அந்த இடத்துக்கு வந்துட்டோம்.
இனிமேல் சைடில் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். நீ காட்டு பண்ணிடா. ரெண்டு காட்டு பண்ணி நிற்கிது பாருங்க. மம்மி நல்லா பாரு, அந்த முள்ளை பாரு. சைடில் வாங்கினேன். ஒரு மனுஷனவே தூக்கி போட்டுருந்துறான் அந்த பண்ணி. இவ்வளோ பவர் இருக்கும் பாரு. அப்படின்னா அதுக்கு என்ன வனவிலங்குனாலே பவர் தான்டா. அந்த முள்ளை பார்த்தியா அங்கே அப்படி மேலே. வேறு லெவல்டா பண்ணி. பயப்படவே மாட்டேங்குதுடா. நின்றுட்டே இருக்குடா. அட்டாக் பண்ணிடுமோ? கவனிக்குது. போலாமா? அது எவ்வளோ பெரிய உடம்பு வச்சுட்டு டக்குன்னு தாவுது பாரு. சண்டைக்கு வருதுடா. ஃபஸ்ட்டு சைட்டிங்ஸ் ஆஃப்டர் ரீச் கேர்மாலம். 2 காட்டு பண்ணி பார்த்துருக்குங்க. தரமான காட்டு பண்ணி, நல்லா ஃபிட்னஸாக இருக்குது. காட்டு பண்ணி சமையல் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாரின் போனோடனே என்னடா ஃபாரின் ட்ரிப்பு போகிறான், நம்ம ஊரில் என்னென்ன தடவை பண்ணியிருக்கானுங்களோ எல்லாத்துலேயும் 2 பிளேட் வாங்கி சாப்பிட்றோம். ஓடின உடனே வந்து இந்த சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரெடேட்டர்ஸு, அதுக்கப்புறம் இந்த எலிஃபெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆனால் அதுவும் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதிலலாம் நல்லாவே கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லா தெரியுது. அது கொஞ்சம் கேப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியல. இதாவது ஆமாம், அங்கிட்டு கெர்மாலத்துலேருந்து அந்த கர்நாடகா வரைக்குமே ஃபுல்லாகவே அடர்ந்த ஃபாரஸ்ட்டு. இது கொஞ்சம் ஹாசனூர் ரோடு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்லா விசிபிலிட்டி தெரிய ஆரம்பிச்சிடும். ரோட்டு மேலே இருக்கிறது தான் வந்து கேமரா கவர் பண்ணதில்ல. ஆனால் இது அப்பப்போ இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகும்டா. அப்போல்லாம் என்ன தெரியுமா நினைப்பேன், சரி அந்த இடத்துல பேய் இருக்கு போல, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு உருவம் இருந்தால் தானே. மம்மி என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சரியான கடாமானுங்க. நல்லா பெருசாக கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு பாருங்க. இல்லை இப்போ ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மாடு, சரியான மாடு மாதிரி இருக்கு. அழகாக இருக்குது. பிடிச்சதுன்னா நல்லாயிருக்கும். பாய், உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல. நீ வந்து மேஞ்சிக்கோ, ஸ்டேரிங் அங்கே திருப்பலாம் லைட்டாக. நான் போயிட்டு வரோம். பயப்படாத, உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். உன் ஃபேன்ஸ் நாங்கள். மம்மி, நம்ம இப்போ எத்தனை அனிமல்ஸ் பார்த்துருக்கோம் இந்த கேர்மேலம் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி? முயலை மறந்துடுவேன்னு நினச்சேன். ஆனால் சரியான மான். மாவெல்லாம் பிரிவுக்கிட்ட தாங்க அந்த மான் பார்த்தோம். கடா மானுங்க. மான்லேயே அதாவது மலைக்கு மேலே வளர்கிற மான் இன்னும் பெருசாக வளருது. கடா மான். இது வந்து இதுவே இப்போ ஒரு சின்ன ஒரு நார்மல் சைஸ் தான் இருக்கு. இது விடவே இன்னும் பெருசாக வளரும் போல. ஆமாம், இந்த ஆலன் சோலி மாதிரி ஒரு மான். ஆலன் சோலி மான். கண்டிப்பாக சிறுத்தை இருக்கும் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ஆசனூர் போயிடுவோங்க. கேர்மேலம் வழியாக இறங்கிட்டு இருக்கோம். ஆசனூர் போயிட்டு காலையிலேருந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். போயிட்டு நம்ம புக் பண்ண காட்டேஜில் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் பாமா ஹோட்டலில் வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திப்போம். ஃபுல்லாக டயர்டாக இருக்குது. இதுதாங்க அந்த ரெசார்ட்டுக்கு போகிற வழி. கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாமா ஹோட்டலுக்கு நேராக பின்னாடி இது என்ன போட்டிருக்கோங்க, புல் அண்ட் புஷ் ரெசார்ட். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது
தெரியலையே, நான் வந்தது இல்லைல்ல. ரெசார்ட் போட்டிருக்கு. ரெசார்ட் இங்கே நிறைய இருக்குடா. இந்த லைனில் 2-3 ரெசார்ட் இருக்கும். அவ்வளோதான், வந்துட்டோம். பக்கத்தில் தான் இருக்கு போல. நடந்து வந்துடலாம் உங்களை வாங்கிட்டு. அப்படியா? அந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு பின்னாடி. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபுல் அண்ட் பூஸ் ரெசார்ட் வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம கார் பார்க்கிங்கு. காரை உள்ளே விட்டுட்டு இப்போ ரூமுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து சஃபாரிலாம் வந்து வச்சுருந்துருக்காங்க. சஃபாரி இப்போ கேட்டேன், இல்லை இப்போ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரூமை காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த லாட்ஜை காமிக்கிறேன். நல்ல பார்க்கிங் ஸ்பேஸோட மேலேலாம் ரூம் இருக்குங்க. இந்த பிளாக் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஓப்பனாக ஒரு கார்டன் செட்டப் இருக்குது. வெளியில் உட்காந்து சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த பக்கம் கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அங்கிட்டு வந்து கேர்மாலம் இருக்குல்ல, அதுக்கு போகிற வழியோட ஃபாரஸ்ட்டு தாங்க இந்த பக்கம். இங்கெல்லாம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. சரி, நைட் ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த பக்கங்க வாங்கியிருக்கோம். இதுதான் நம்ம ரூமு. இந்த ரூமுக்கு நாங்கள் கொடுத்த விலை வந்து 2000 ரூபா. ஒரு நார்மலான ஒரு ரூம். ஹோட்டலுக்கு பக்கத்து, இந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பாமான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு நேரம் பின்னாடி தான் இருக்குது இந்த ரெசார்ட்டு. நாங்கள் இங்கே வந்து இப்போ சாப்பாடு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ஆர்டர் பண்ணி செய்வாங்க. நாங்கள் எதுவும் சொல்லலை. சரி, நான் பாமா ஹோட்டலில் நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றதுனால அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எதுவும் சொல்லலை. அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்குமே இந்த வழியாகவே நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிடலாம். அந்த வழியும் காமிக்கிறேன். எந்த பக்கம் சார்? இங்கிட்டா? ஓ, இது அந்த பக்கத்தில் ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அப்படிங்களா? உங்கள் ஹோட்டல் தானா? பாமா ஹோட்டல் உங்களோட தானா? இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா வந்து 9:30 ஆகுது. ஒரு 9 மணிக்கு இந்த வழியாக இதுலேருந்து ஒரு 100 மீட்டரில் ஒரு பாலம் இருக்குங்க. அந்த பாலத்தில் ஒரு சிறுத்தை கிராஸ் ஆகிருக்கு. அவர் சொன்னார், நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா ஒரு சிறுத்தை பார்த்துருக்கலாம் அப்படின்னாரு. அந்த பில்டிங் ஓனரு ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன்னாரு. முடிஞ்சால் ஃபுட்டேஜ் வாங்குவோம். அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. நம்ம வந்து இன்னும் கிளம்ப வேண்டியதுதான். போய் ரூமுக்கு போய்ட்டு ரெஸ்ட்டாக போடுவோங்க. ஃபுல்லாக டயர்டில் இருக்கோம். நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. நைட்டு தனியாக நடக்கிறதுக்கே பயமாக தான் இருக்குது கொஞ்சம். ஏன்னா இருக்கிற ஏரியா அப்படி. வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. காலையில் அதை அசஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருக்குது. அதெல்லாம் நான் காலையில் காமிக்கிறேன். இங்கே ஃபுட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து சமைச்சு தராங்க. ரூமுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இங்கே வந்து டைனிங் ஹாலும் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்விம்மிங் பூல். குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன, அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. ஒவ்வொரு ரூமுக்குமே இந்த மாதிரி கொஞ்சம் வழி மாதிரி வச்சு செப்பரேட்டாக இருக்குது இந்த ரூமு. நல்லா தான் இருக்குது. நம்ம எவர் கிரீனில் தாங்க ரூம் கேட்டோம். அங்கே வந்து ரூமு எதுக்காக அங்கே ரூம் கேட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக அந்த கேர்மாலம் ரோட்டு, அந்த ஆசிரமம் ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் அனிமல் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நடுவில் ஃபாரஸ்ட் இருக்குது. இது இந்த கடையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வர முடியாது இந்த அனிமல்ஸ்னால். ஆனால் இப்போ நம்ம லக்கில் வந்து சிறுத்தை கிராஸ் ஆகிருக்கு, நம்ம பார்க்க முடியல. சரி, ரூமுக்கு வந்துட்டோம். நம்ம டீம் தூங்கியிருப்பானுங்க. நான் மட்டும்தான் சாப்பிட போனேன். நல்லா போதிட்டு தூங்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் தூங்குறேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு. டைமும் 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, நம்ம நாளைக்கு காலைல பார்ப்போங்க. செம்ம டயர்டு, படுத்து தூங்குறேன். நான் முடியல. காலைலேருந்து வண்டி ஓட்டியிருக்கேன் கண்டினியூஸாக. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே வண்டி ஓட்டியாச்சு. அதனால் டயர்டாக இருக்குது. ஓகே, காலைல பார்ப்போம். குட் நைட். எல்லோரும் தூங்குங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் பார்த்திங்கன்னா வந்து 5:45 ஆகுது. நம்ம வந்து இப்போ காலையில்
ஒரு சின்ன ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே 6 மணிக்கு வந்து செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. 6 மணி ஃபஸ்ட்டாக போகிற வண்டிக்கு ஏதாவது அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா வந்து நைட்டு டயரில் தூங்கிட்டேங்க. ஆனால் பயங்கரமான சவுண்டு, டாக் சவுண்டு, நிறைய எதையோ விரட்டிட்டு போகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, டாக் சவுண்டு. எந்திரிச்சு பார்க்கல. ஆனால் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரூமுக்கு வெளியில் வந்து ஃபாரஸ்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா சத்தியமங்கலம் இதில் வந்து பாமா ஹோட்டல் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன ரைடு மாதிரி போயிட்டு வரலாம், அப்படியே அந்த கேர்மலா ரோட்லேயே ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நம்ம டீம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. எழுப்பிட்டேன் பாவம், தூங்க விடாமல் எழுப்பிட்டேன். சரி வாங்க வெளியில் பார்ப்போம். ரூமுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஓப்பன் மாதிரி இருக்குங்க ஃபுல்லாகவே. அதுவே தான் பயமாக இருக்குது எனக்கு. இதில் ஃபென்சிங் போட்டிருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடம் பார்த்திங்களா, இந்த இடம் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஏதாவது கண்டிப்பாக அனிமல்ஸ் போச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரோடு வந்து எந்த பக்கம்னா கரெக்டாக அந்த கொல்லைகள் கேர்மலம் போகிற வழியில் பேக் சைடு. ஓயே காட்டேஜ் பாய்ஸ் டாக் வேறு இருக்குங்க, அதே பயமாக இருக்குது. என்னன்னா கொஞ்சம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குங்க. டாக் ஒரு சேஃப்டி கட்டி விட்ருக்காங்க. வந்துச்சுன்னா டாகை தான் கடிக்கும், நம்மளை கடிக்காது. இன்னொன்று கூட அப்பா டார்ச் வச்சுருக்கேன். இதுக்குள்ளேயே பயமாக தான்டா இருக்குது. ஏதோ லைட்டு போட்டு வச்சுருக்கிறதுனால பயம் இல்லாமல் இருக்குது. இல்லைன்னா இதுவே பயங்கரமான இடம் மாதிரி தான் இருக்குது. இது சகதியாக இருக்குது இந்த பக்கம். அங்கே இருந்துச்சு. மழை பெஞ்சதுனால சகதி இருக்க மாட்டேருக்கு. இல்லை இங்கே போகிறோம், எவ்வளோ பெரிய வண்டுன்னு. என்னடா இது உருட்டிக்கிட்டு இருக்கு. இது கடிச்சா செத்து போயிட மாட்டிருக்கேன் மாமி, கண்டிப்பாக டெத்து தான். மேலே ஏதாவது நிற்கிதா பாருங்க வண்டு. இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்கும், அரக்கன் மாதிரி இருக்குடா. ஒரு வண்டியே 1 கிலோ இருக்குங்கிறியா. மலையிலலாம் வந்து இதுதான் மலங்காட்டில் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். என்னடா அந்த 6 மணிக்கு தான் வந்து செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு வண்டி வரும். இப்போ வந்து பண்ணாரி செக் போஸ்ட்டில் எல்லா வண்டியுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ இப்போ 5:45 மாதிரி இல்லை வர. நேற்று இந்த பக்கம் அந்த பாலத்து வழியாக சிறுத்தை கிராஸ் ஆகிருக்கு. அது வீடியோ ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார் பார்த்தியா, காமிக்கிறேன். பகல்லே கிராஸ் ஆகிருக்குடா. எப்படி இந்த சிறுத்தை கிராஸ் ஆகிற பக்கம் இந்த மாடெல்லாம் படுத்துருக்குன்னு தெரியல. நம்ம அந்த கரெக்டாக பாமா ஹோட்டல் இருக்குல்ல, அதோட இறக்கத்துலேயே கிராஸ் ஆகிருக்கு. மம்மி இல்லாமல் ரொம்ப ஃபீலிங்ஸாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. இன்னும் டயர்டுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன். காலையிலே கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஓடுதுடா. ஃபேமிலியாக நடந்து போயிட்டுருக்காங்க உள்ள. இந்த பக்கம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு அடுத்துருச்சு. இங்கே நிற்கிது பாருங்க, இந்த இங்கே பாருங்க குறிக்கிற குடும்பத்தை. ஒரு மான் நமக்கே இப்படி இந்த மாதிரி பயப்படுது, எப்படி தான் சிறுத்தைக்கிட்ட சிக்குதுன்னு தெரியல. என்னடா காலையில் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கு பார்த்தியா. இந்த மாதிரி நம்மளும் ரன்னிங் பண்ணாரு. கடை இருக்கான்னு முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம் டீ இருக்கான்னு கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். அதாவது நம்ம
அதாவது பாமா ஹோட்டலுக்கு பின்னாடி தான் ரூம் எடுத்திருந்தோம். இப்போ விடிஞ்சிருச்சு. நேற்று வந்து சிறுத்தை பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கு பின்னாடி ரோட்டை கிராஸ் பண்ணியிருக்கு. அதாவது இதுலேருந்து ஒரு 100-150 டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி. அதில் வந்து கிராஸ் பண்ணியிருக்க ஒரு வீடியோ வந்து காமிச்சார். நாம் இப்போ காலையில் வந்தோங்க, ஒரு 5:45 அது மாதிரி வந்தோம். 6 மணிக்கு வந்து கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. 5:45க்கு வந்தோம். கடை இன்னும் ஓப்பன் ஆகலை, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இங்கே ஏதாவது அனிமல்ஸ் கிராஸ் ஆகுதான்னு பார்க்குது அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்த்துட்ருக்கேன். பயமாக இருக்குது. ஆனால் எனக்கு பின்னாடி வந்து பயங்கரமான காடு, ஹோட்டலுக்கு எதித்தாப்புல. இங்கே வந்து நிறைய எலிஃபெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக சைட் ஆகும். ஆனால் வந்து நேற்று சிறுத்தை கிராஸ் ஆகிருக்கு. அவர் வந்து சொன்னார் காலையிலையும் கிராஸ் ஆச்சுப்பா, நைட்டும் கிராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ ஏதாவது ஹண்டிங் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் கிராஸ் ஆகிருக்கு. இந்த காட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸரின்னு சொல்ல முடியாது, ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு மீடியமான ஒரு காட்டேஜ். கரெக்டாக இந்த பாமா ஹோட்டலுக்கு நேராக பின்னாடி இருக்குது. அதோட வழி வந்து அங்கே இருக்கு பாருங்கள், அந்த புல் அண்ட் புஷ்ன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நான் தங்கியிருக்கிற காட்டேஜ். அங்கே அது ஸ்விம்மிங் பூல் அசஸோடு இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டுமே வந்து அவர் செஞ்சு கொடுப்பாரு. எனக்கு அந்த சிறுத்தையை பார்க்கலாம் தான் இப்போ நான் வெளியில் வந்து நின்றுட்டுருக்கேன். அந்த பக்கமாக கிராஸ் ஆகி அப்படி போயிருக்கு. அவர் வீடியோ காமிச்சார். இந்த காட்டுக்குள்ளே தாங்க எங்கேயோ இருக்குது சிறுத்தை. இப்போ நாங்கள் பார்த்தபோது அங்கேருந்து மான் நிறைய உள்ளே போச்சு. இந்த மாதிரி மான்களை வேட்டையாடுறதுக்காக தான் இந்த சிறுத்தை வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ட்ராவலிங்கில் வந்து எனக்கு பெஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வைல்ட் லைஃப் சஃபாரி பிஜி பாளையா தான் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். என் லைஃப் டைம் ஒரு சைட்டிங் அது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அனிமல் சைட்டிங் அப்படிங்கிறது இந்த வைல்ட் லைஃப் சேனலை இந்த மாதிரி ரன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அனிமல் சைட்டிங் கிடைக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. முழுக்க முழுக்க இது 100% லக்கும் அதுக்கப்புறம் கிளைமேட்டும் தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நிறைய த்ரில்லிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ், இந்த மாதிரி ஏதாவது வைல்ட் லைஃப் சஃபாரி அந்த மாதிரி ஏதாவது த்ரில்லிங்கான பிளேஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.